மகாநதி சீரியல்ல நம்ம தாத்தாவும் பாட்டியும் விஜய் கிட்ட காவேரியை பத்தி ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லி புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. காவேரி தான் உனக்கு ஏத்த ஜோடி அப்படின்னு வேறையா சொல்லி நம்ம விஜயோட மனசை அப்படியே டோட்டலா சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம விஜய்க்கு இன்னும் கொஞ்சம் நெஞ்சம் வெண்ணிலா ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்காட்டுக்கு. ஏன்னா ஃபோனில் வெண்ணிலாவோட ஃபோட்டோவை இன்னும் அப்படியே வச்சிருக்கிறாரு. ஸோ அந்த ஃபோட்டோவெல்லாம் டெலீட் பண்ணிடலாம் அப்படின்னு போகும்பொழுது தாத்தா பேசுகிறதுனால அப்படியே டெலீட் பண்ணாமல் விட்டுறாப்புல. இது இந்த பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப இங்கே நம்ம வெண்ணிலா வந்து நம்ம விஜயோட அந்த அப்பள கட்டை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதே டைமில் நியூஸ் பேப்பரையும் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த வழியாக வர்ற நம்ம காவேரி வெண்ணிலாவை பார்த்துட்றாங்க. என்ன இந்த பொண்ணு மட்டும் தனியாக இருக்குது அப்படின்னு சொல்லி வார்டன் கிட்ட கேட்கும் பொழுது, இந்த பொண்ணோட அப்பா அம்மா இந்த பொண்ணு கண்ணு முன்னாடியே ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க, அதுலேருந்து இந்த பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆக மொத்தத்தில் வெண்ணிலா மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது இப்போ நல்லாவே தெரியுது இல்லைங்களா. ஸோ இப்போ கல்யாணத்தில் இருந்து ஏன் ஓடி போனா வெண்ணிலா அப்படின்னு தெரியாமல் தானே இங்கே விஜயோட ஃபேமிலியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நம்ம வெண்ணிலா மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சு, அதனால தான் வர முடியல அப்படிங்கிறது ஃப்ளாஷ்பேக்கில் தெரிய வருது. ஸோ இப்போ இதுக்கப்புறம் நம்ம காவேரி போயிட்டு வெண்ணிலா கிட்ட பேச முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் வெண்ணிலா எதுவுமே பேசவே இல்லை. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இங்கே நம்ம குமரனை காமிக்கிறாங்க. நம்ம குமரனுக்கிட்ட வந்து ஒரு ட்ராமாக்காரர் வந்து சட்டெல்லாம் தைக்க கொடுத்துருந்தார் இல்லையா. ஸோ அவர் ஃபோன் பண்ணி, எப்பா எனக்கு வந்து முக்கியமான வேலை இருக்குப்பா ஷூட்டிங் ஸ்பாட்டில், என்னால் வர முடியல, நீனே கொஞ்சம் கவுச்சிக்காமல் கொண்டு வந்து கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன்கிட்ட கேட்குறாங்க. குமரனும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராமா ஷூட்டிங் ஸ்பாட்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் இங்கே வேடிக்கை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல. அப்போ இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு ஷூட்டிங்கு வர ஒரு பையன் வரலையாட்டுக்கு, ஒரு சின்ன கேரக்டர் பண்ணணும் மாட்டுக்கு. ஸோ யாரை போடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம தலைவர், நீ தான் ட்ராமாவில் நடிக்கணும்னு சொன்னல, நீ வேணும் அந்த கேரக்டர் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம குமரனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிக்கிறாப்புல. பயங்கரமாக சொதப்புன்னு சொதப்பிடுறாப்புல ஃபஸ்ட்டு. ஆனால் கடைசியாக ஒரு வழியாக எப்படியோ ரொம்பவுமே சூப்பராக இயல்பாகவே நடித்து கொடுத்துட்றாரு. ஸோ அந்த டைரக்டரும் நம்ம குமரனை பயங்கரமாக கட்டி பிடிச்சி பாராட்டுறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.